காலேஜ் போறதுக்காக ஃபாஸ்டா ரெடி ஆயிட்டு இருக்கா மல்லிகா. எங்க தான் பொண்ணு சாப்பிடாம போயிருவாளோ அப்படிங்கறதுக்காக வேகமா சமையல் செஞ்சிட்டு இருக்காங்க பாக்கியம். அம்மாவை கண்டாலே பிடிக்காத மல்லிகா அம்மா தனக்காக தான் இவ்வளவு வேகமா சமையல் செய்றாங்கன்னு தெரிஞ்சும் வேணும்னே சாப்பாடை எடுக்காம காலேஜ் கிளம்பி போயிடுறான். இது எப்பவுமே நடக்கிறது தான். அது ஒரு சின்ன வாடகை வீடு. அங்க பாக்கியமும் அவளோட பொண்ணு மல்லிகாவும் இருக்காங்க. மல்லிகா காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. பாக்கியத்துக்கு குப்பாள்றது தான் வேலை. தான் அம்மா குப்பாள்றாங்க அப்படிங்கறதுனாலயே பாக்கியத்துக்கிட்ட முகம் கொடுத்து பேசுறது இல்ல மல்லிகா. எப்பவும் போல மல்லிகா காலேஜ் போயிட்டு இருக்கும்போது அந்த வழியில குப்பாளிட்டு இருந்த தான் அம்மா பாக்கியத்தை பார்த்தோன்னே, என் அம்மாவுக்கு குப்பாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? நான் காலேஜ் போற வழியில தான் அள்ளணுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் வேற என் அம்மா பெரிய ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வேற சொல்லி வச்சிருக்கேன். இவங்கள உனக்கு இந்த நாத்தம் பிடிச்சி வேலை பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? என் காலேஜுக்கு முன்னாடி தான் பண்ணுமா? ஏமா என் மானத்தை வாங்கிட்டே இருக்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நான் என்ன நினைப்பாங்க? நான் திரும்ப வர்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வேகமா நடந்தா மல்லிகா. தான் மக இப்படி பேசுனது கேட்டு மனசோடைஞ்சு போன பாக்கியம் சரி இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வேகமா வந்த ஒரு கார் பாக்கியத்தை மேல இடிச்சு பாக்கியம் வீசுப்பட்டு போய் விழுந்தா. தான் கண்ணு முன்னாடி அம்மா கார் மோதி விழுந்ததை பார்த்த மல்லிகா ஓடி போய் அவங்க அம்மா தலைய தான் மடியில எடுத்து வச்சுக்கிட்டா. அவ்வளோ ரத்த வெள்ளத்திலையும் மல்லிகாவை பார்த்த பாக்கியம், என்ன மன்னிச்சிருடா தங்கம், அம்மா ஒவ்வொரு வாட்டியும் உன்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மயக்கத்துல கண்ணை மூடினான். கடவுளே, அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வறண்டால உட்காந்து அழுந்துட்டு இருந்த மல்லிகா பக்கத்துல வந்து உட்காந்தா அமுதா. அமுதா பாக்கியத்தோட உயிர் தோழி. இதுக்குதான் ஆண்டி அம்மா கிட்ட நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த நாத்தம் பிடிச்ச குப்பாள்ற வேலைய பாக்காதீங்கன்னு. இந்த அசிங்கம் பிடிச்ச வேலைனால இப்ப என்ன ஆச்சு பாருங்க அப்படின்னு அமுதா கிட்ட சொல்லி அழுந்தா மல்லிகா. நாத்தம் பிடிச்ச வேலை அசிங்கமான வேலையா? இதெல்லாம் யாருக்காக பண்றான்னு நினைக்கிற? நீ இவ்வளோ கேவலப்படுத்தியும் உனக்காக ஓடி ஓடி எல்லாமே பண்ணிட்டு நீதான் உலகம் நீதான் வாழ்க்கைன்னு குப்பை அள்ளுனாலும் உன்னை நல்லா படிக்க வச்சு எல்லாரும் மதிக்கிற இடத்துல உன்னை உட்கார வைக்கணும்னு கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கி பார்க்குற எல்லாரும் கேவலமா நினைக்கிற இந்த வேலையை பார்க்குறாளே பாக்கியம், அவ ஒன்றும் உன்னை பெத்த அம்மாவே கிடையாது. என்ன அப்படி பார்க்குற? பாக்கியத்துக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, பின்ன எப்படி நீனு பாக்குறியா? இந்த கதை இதோட முடியல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம நம்ம சாஜி செல்லும் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன்.